இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தலைவர் படம் ரிலீஸ் ஆகும்போது கூட எனக்கு இவ்ளோ டென்ஷன் இருந்ததில்ல. இதுக்கு எவ்ளோ டென்ஷன். அந்த ஜோசியர் கொடுத்த பேப்பரை பிரிச்சு படிச்ச அடுத்த செகண்ட் அகில துப்பாக்கி எடுத்து அந்த சமையல்காரிய சுட்டு கொன்னுடணும். அத தடுக்க வர அந்த காவிய காதலன் ஆதியையும் அப்படியே துப்பாக்கி எடுத்து சுட்டு 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 கொல்லணும். 2 பேரை செத்ததுக்கு அப்புறம் அகில புத்திர சோகம் தாங்க முடியாம அவ துப்பாக்கி அவளே கையில எடுத்து அவ நெத்தியில வச்சு புட்டு புட்டு புட்டுன்னு சுட்டுக்கிட்டு செத்து போகணும். இதெல்லாம் பார்த்தாலே போதும், அந்த புள்ள பூச்சி புருஷோத்தமே நெஞ்சு வெடிச்சு செத்து போயிடுவான். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறது அருண் ஐஸ்வர்யா. அவங்களுக்கு கொஞ்சம் சோத்துல விஷத்தை வச்சு நம்மளே கொன்னுடலாம். மொத்த குடும்பமும் செத்து தரமட்டம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அகிலா இடத்துக்கு நான் தான். இதெல்லாம் என் கண்ணு முன்னாடி நடக்கணும். இன்னைக்கு நடக்கணும், இன்னைக்கே நடக்கணும். ஆண்டவா, நீ மட்டும் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டினா, நான் ஆசைப்பட்ட மாதிரி செஞ்சு முடிச்சிட்டினா உனக்கு ஆடு வெட்டி பொங்கல் வைக்கிறேன். எல்லாரையும் மொத்தமா எங்க புதைக்கிறது? நந்தினி 2 பேர் நோக்கமும் ஒண்ணுதானே. பரபரப்பு இல்லாம இருக்குமா? சொல்லு நந்தினி. ஆண்டி, நைட்டு முழுக்க நான் தூங்கவே இல்ல. இங்கேயும் அதே நிலைமைதான். பேப்பரை பிரிச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குமோ எது நடக்குமோ நினைச்சு நைட்டெல்லாம் தூங்கவே இல்ல. 2 பேரோட ஏமும் ஒண்ணுதானே ஆண்டி? அப்படிதான் இருக்கும். ஆமா, அங்க சிச்சுவேஷன் எப்படி இருக்கு? ஜோசியர் சொன்ன டைம் 8:31 தானே. அது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நானும் ரெடி ஆகி ஹாலுக்கு போய்கிட்டு இருந்தேன். நீ போன் பண்ண உடனே அப்படியே திரும்பி வந்துட்டேன். சரிங்க ஆண்டி, நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. என்ன நந்தினி, கீழே போய் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்த்துட்டு உனக்கு உடனே சொல்லணும் அதானே? கவலைய விடு. ரிசல்ட் தெரிஞ்ச அடுத்த செகண்ட் நான் உனக்கு உடனே போன் பண்றேன். அது இல்ல ஆண்டி, நீங்க போன் பண்ற வரைக்கும் என்னால பொறுமையா இருக்க முடியாது. எலெக்ஷன் ரிசல்ட் மாதிரி எனக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. அதனால அங்க நடக்கிறத நான் லைவ்ல பார்க்கணும். அந்த அகிலாண்டேஸ்வரி பார்வதியை சுட்டுக் கொள்ற அந்த கண்கொள்ளா காட்சியையும், அந்த அகில தன்னை தானே சுட்டுக்கிற காட்சியையும் நான் நேர்ல பார்க்கணும். அதனால நீங்க உங்க போன்ல வீடியோ கால் ஆன் பண்ணி வைங்க ஆண்டி. அவ்வளவுதானே, நீ கவலைய விடு. இங்க நடக்கிற எல்லாத்தையும் நீ லைவா பார்த்து ரசிக்கலாம். நான் வீடியோ கால் ஆன் பண்றேன். தேங்க்யூ ஆண்டி. சரி சரி, ஓகே நந்தினி, டைம் ஆச்சு. நான் ஹாலுக்கு போறேன், உனக்கு வீடியோ கால் ஆன் பண்றேன். நீ போனை கையிலேயே வச்சுக்கோ, சரியா? ஐயோ, அந்த சீட்ல என்ன எழுதிருக்கும்? இதுக்கு எவ்வளவு டென்ஷன். சீட்ல என்ன இருந்தது? யார் போன் பண்ணா? அதான் ஆண்டி, எனக்கு ஒண்ணும் புரியல. டென்ஷனாவே இருக்கு. அகிலா, நாளைக்கு காலையில 8:31 மணிக்கு இந்த பேப்பரை பிரிச்சு படிச்சு பாருங்க. நான் இதுல எழுதி இருக்கிற விஷயமும் நடந்த சம்பவமும் ஒன்னா இருக்கும். அப்போ புரிஞ்சுக்குவீங்க நான் யாரு, என் வாக்கு பலிதம் என்னன்னு அந்த ஜோசியர் சவால் விட்டு இருந்தாரு. ஜோசியர் இந்த பேப்பர்ல என்ன எழுதியிருக்காரு தெரியுமா? எனக்கு வியாபாரத்துல பெரிய நஷ்டம் ஏற்படும் எழுதியிருக்காரு. ஆனா எனக்கு இப்ப வந்த போன்ல நம்ம மேனேஜர் நம்ம புது ப்ராஜெக்ட்ல நாம நினைச்சு பார்க்காத அளவுக்கு பெரிய ஒரு லாபம் கிடைச்சிருக்குன்னு எனக்கு போன்ல சொன்னாரு. என் தலைக்கு வந்த இந்த ஆபத்தை அவர் எழுதவே இல்லை. இதுல இருந்து என்ன தெரியுது?
அந்த ஜோசியர் நம்பிக்கையான ஜோசியரே இல்ல. இந்த மாதிரி போலியான ஜோசியர்கள் சொன்ன தப்பான பலனால எத்தனை பேரோட வாழ்க்கை பாழாயிருக்கும். இவர் சொல்றத அப்படியே நான் நம்பி இருந்தா பார்வதி எங்க? அக்கா, ஜோசியர் சொன்னது நடக்கட்டும், நடக்காம போகட்டும், அதை விடுங்க. நேத்து நான் உங்ககிட்ட பார்வதியை பத்தி நிறைய சொன்னேன்ல, அத பத்திலாம் நீங்க யோசிச்சு பாத்தீங்களாக்கா? ஏய், நான் கொஞ்சம் குழப்பத்துல இருக்கிறத யூஸ் பண்ணி என் மனச கலைக்க பாத்தியா? இத பார். மத்தவங்க கிட்ட காட்டுற வேலையெல்லாம் என் கிட்ட காட்டாத, தொலைச்சிடுவேன். சுந்தரம், அம்மா, பார்வதி எங்க? நேத்துல இருந்து நீங்க எதுவும் சாப்பிடாம இருக்கீங்கன்னு பார்வதியும் எதுவும் சாப்பிடாம இருக்கா அம்மா. காலையில நல்லா தான் இருந்தா, ஆனா திடீர்னு காய்ச்சல் வந்து சுருண்டு படுத்துக்கிட்டா. நடக்க கூட முடியலம்மா. அக்கா, இந்த பாலையாச்சும் குடிக்கா. இப்படி எதுவுமே சாப்பிடாம இருந்தா எப்படிக்கா? அங்க என்ன நடந்ததுன்னு தெரியலையே. ஒரே பதட்டமாவே இருக்கு. என்னால வேற எந்திரிச்சு நடக்க முடியல. நீ போய் என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு வரியா? சரிக்கா, நான் போய் பார்த்துட்டு வரேன். முதல்ல நீ இந்த பாலை குடி. நீ போய் முதல்ல பாத்துட்டு வா, நான் அப்புறமா பால் குடிக்கிறேன். அடம் பிடிக்காதக்கா, இந்த பாலை குடிக்கா. என்னக்கா நீ? அக்கா, அகிலம்மா வராங்க. மாமா சொன்ன மாதிரி அம்மா என் கழுத்தை செக் பண்ண வராங்களா? இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. அம்மா, ம். ம். நான் சாப்பிடலன்னு நீயும் நேத்துல இருந்து எதுவும் சாப்பிடாம இருக்கியாமே? எதுக்காக உடம்பு இப்படி வருத்திக்கிற பார்வதி? ஜோசியர் விஷயத்துல நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். அவர் சொன்ன தப்பான பலனால எனக்கு ஏற்பட்ட மனக்குழப்பத்துல எல்லாரையும் நான் கொஞ்சம் கஷ்டப்படுத்திட்டேன்.